எல்லா புகழும் இறைவனுக்கே. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்று பல பேர் இதைத்தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா பிரச்சனை வேணும் அப்படின்றாங்க, பலரை பார்த்தா பிரச்சனையே வேண்டாங்க அப்படின்றாங்க. சோ பிரச்சனை வேணுமா வேண்டாமா அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம், பிறகு அதை பத்தி நம்ம பேசுவோம். எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றது நம்ம ஆண்டவனை வேண்டிக்கலாங்க. இங்கே பிரச்சனை வேணுமா வேண்டாமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை இப்படி பார்க்கலாங்க. ஒருத்தர் மோசமான உடல்நிலையில உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. அவரை ஐசியூ ரூம்ல வைக்கிறாங்கன்னு சொல்லி வைங்க. அவரை என்னெல்லாம் பொருத்தி வச்சு பார்ப்பாங்க? இந்த மாதிரி பல கருவிகளை பொருத்தி அவருடைய உடல் நலத்தை பத்தி அப்பப்போ டாக்டர்களும் நர்ஸுகளும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தேவையான மருந்துகளையும் ஊசிகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கருவிகள்ல ஒரு கருவி என்னங்கன்னா, அந்த இதய துடிப்பை பார்க்கிற இசிஜி அப்படின்ற ஒரு கருவிங்க. அந்த இசிஜி உடைய ரிப்போர்ட் எப்படி இருக்குங்க? இப்படி இருக்காங்க. சோ எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு அந்த டாக்டர்கள் வெளியே போகும்போது அந்த பேஷண்டுடைய சொந்தக்காரங்க அந்த டாக்டர் கிட்ட என்ன கேட்பாங்க? டாக்டர், உங்களைத்தான் நாங்க கடவுள் மாதிரி நம்பி இருக்கோம் டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், என்ன செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டாக்டர்களும் அவங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி மாற்று ஊசிகளையோ மருந்துகளையும் கொடுத்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த கோடு நேர்கோடா காட்டுங்க. இந்த மாதிரி நேர்கோடு காட்டின உடனே டாக்டர் என்ன சொல்றாங்க? ஐ எம் சாரி, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணோம், ஆனா எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதாவது இந்த மாதிரி நேர்கோடு காட்டினா அவருடைய உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்றது அர்த்தம். அப்போ என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அந்த டெட் பாடியை அந்த சொந்தக்காரங்க கிட்ட அவங்க ஒப்படைச்சிருவாங்க. நாம என்னங்க இதுல இருந்து பாடத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எது வரைக்கும் இந்த மாதிரி இசிஜி ரிப்போர்ட் காட்டுதோ அது வரைக்கும் நமக்கு உயிர் இருக்கு அப்படின்றது அர்த்தம். எப்போ அந்த மானிட்டர்ல இந்த மாதிரி கோடு காட்டுதோ அப்போ உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்றது அர்த்தம். பலர் என்ன நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு ஆஹா ஓஹோன்ற வாழ்க்கை இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனா பிரச்சனையே இல்லாம இந்த நேர்கோடு மாதிரி வாழ்க்கை இருந்துட்டா போதுங்க அப்படின்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, எதுவரைக்கும் கோடு இப்படி இருக்கோ நமக்கு உயிர் இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கோடுகள் என்ன காட்டுதுன்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது காட்டுது. பாருங்க, முதல்ல ஒரு சின்ன குட்டியா பிரச்சனை, அப்புறம் இன்னொரு சின்ன குட்டி, அப்புறம் பார்த்தா பெருசா ஒரு பிரச்சனை கீழே இருக்கு, மறுபடியும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள், மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை, மறுபடியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, பிரச்சனை வரும் பிரச்சனை போகும், பிரச்சனை வரும் பிரச்சனை போகும். சோ இப்படி இருக்கும் போதாங்க நமக்கு வாழ்க்கை இருக்கும், அப்படி இல்லைன்னா வாழ்க்கை இல்லாம போயிடும். இப்போ இதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிரச்சனைகள்ன்றது இல்லாம இருக்கவே முடியாது. பிரச்சனைகள் இருந்தா தான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி வைங்க. இப்போ இது எப்படி சமாளிக்கணும், இது எப்படி கரெக்டா இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியே வரணும், ஏன் ஒரு சிலர் பிரச்சனை வேணும் அப்படின்றாங்க, அவங்க எப்படி இதை சமாளிக்கிறாங்க அப்படின்றது பாக்குறதுக்காக தாங்க இனி நம்ம என்ன செய்யலாம், இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கலாங்க. இந்த இப்ப தாழையை பார்க்கிறோம், இதை பார்த்து ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஒரு விவசாயி ரொம்ப தூரமா இருந்தாருங்க, அதாவது பால் பண்ணையில இருந்து ரொம்ப தூரமா இருந்தார். அவர் இந்த 40 லிட்டர் கேன் இருக்கும் இல்லையா, அந்த கேன்ல 2 கேன்ல ஒரு 80 லிட்டர் பால் சப்ளை பண்ணுவார். அவருடைய கிராமம் ரொம்ப தூரமா இருக்கிறதுனால 4 மணிக்கெல்லாம் அங்க பிக்கப் பண்றதுக்கு வேன் வந்துடும், அந்த டைரியில இருந்து பிக்கப் பண்றதுக்கு வேன் வந்துடும். அதனால
இவர் ஒரு 3 மணிக்கே எழுந்து என்ன பண்ணோம்னா பால் கறந்து அந்த கேன்ல ஊத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. சோ ஒரு கேன் நிரம்பிச்சு, அடுத்த கேன் எடுத்து வச்சுட்டாரு. ரொம்ப இருட்டா இருந்துச்சு அந்த நேரத்துல. அவர் கறந்து பால் ஊத்திட்டே இருந்தாரு. இப்ப கடைசி ஒரே ஒரு சொம்பு பால் தாங்க அதுல ஊத்தணும். அந்த நேரம் பார்த்து என்ன ஆச்சுன்னா, அந்த விவசாய பூமியில இருந்த ஒரு பெரிய தவளை தெரியாம டக்குன்னு சேர்ந்து கேன்ல விழுந்துச்சுங்க. அதை பார்த்து இன்னொரு தவளையும் பின்னாடியே போய் விழுந்துச்சுங்க. இது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. இவன் இந்த கடைசி சொம்பு பாலை ஊத்துனாங்க, மூடிய மூடிட்டாங்க. அதுக்குள்ள அந்த வேன் வந்துருச்சுங்க. சோ வேன் வந்த உடனே எடுத்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் எல்லா இடங்களிலுமே போயிட்டு எல்லா விவசாயி கிட்ட இருந்து கேனெல்லாம் வாங்கிட்டு அந்த பால் பண்ணைக்குள்ள வேன் வந்துருச்சுங்க. பால் பண்ணையில முதல்ல என்ன செய்வாங்க, வந்த உடனே அந்த கேன்ல விவசாயியுடைய டோக்கன் நம்பர் இருக்கும். அந்த டோக்கன் நம்பரை பார்த்து முதல்ல எவ்வளவு எடை அனுப்பியிருக்காரு அப்படின்றத பாத்துக்குவாங்க. சோ அந்த வகையில ஒரு ஹெல்ப்பர் வந்து வேன்ல இருந்து இறக்கி அந்த எடை மேட்டர்ல வைக்கிறாரு. அந்த மிஷின்ல இருந்து பார்த்து ஒரு சூப்பர்வைசர் எழுதிக்கிறாரு. அடுத்ததான் என்ன செய்யறாங்கன்னா, இன்னொரு சூப்பர்வைசர் நிக்கிறாரு. அவர் லாக்டோமீட்டர், அதாவது இந்த பால்ல கலப்படம் பண்ணியிருக்காங்கன்றது செக் பண்றதுக்காக மீட்டர் வச்சிட்டு இருக்காரு. சோ ஒவ்வொரு கேன் இங்க வருது, செக் பண்றாங்க. குவாலிட்டி சரியா இருந்தா ஓகே, இல்லைன்னா அதை நோட் பண்ணிட்டு அனுப்பிட்டே இருக்காங்க. கடைசியா நம்ம ஃப்ரெண்டு விவசாயியுடைய கேன் 2 கேன் வருதுங்க. அதுல ஒரு கேன் கூட பாஸ் ஆகி போயிடுச்சு. இந்த கடைசி வில்லங்க பிடிச்ச கேன் இருக்கு இல்லையா, இப்ப வருதுங்க. முதல்ல எடை பார்த்தாச்சு. இப்ப ரெண்டாவது அந்த ஹெல்ப்பர் எடுத்து முன்னாடி வச்சுட்டு சூப்பருக்கு முன்னாடி அந்த மீட்டர் வச்சு செக் பண்றதுக்காக நிக்கிறாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, மூடி திறந்த உடனே தப்புன்னு சொல்லி மேல வந்து ஒரு விழுதுங்க. என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த ஃப்ரெண்டு தவளைங்க. மூடி இருக்கிற கேன்ல இருந்து தவளையா, அச்சோ என்ன ஆச்சோ அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, மொல்லமா நடந்து வந்து அவர் இன்னொரு கேன்ல எட்டி அந்த கேன்ல எட்டி பார்த்தார். பார்த்தா இன்னொரு தவளை மிதந்துட்டு இருக்கு, செத்து கிடக்குது, மிதந்துட்டு இருக்கு, தலை மட்டும் வீங்கி போயிருக்கு. இப்ப என்னங்க நடந்திருக்கும், என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 2 தவளைகளும் அந்த விவசாயி இடத்துல அந்த கேன்ல விழுந்துருச்சு. கேன மூடிட்டாங்க. அதுல ஒரு தவளை என்ன பண்ணுச்சுன்னா, சீக்கிரமா வெளியே வந்துடணும்ன்றதுக்காக எம்பி குதிச்சு அந்த மூடி இருக்கு இல்லையா, அதுல இடிச்சு தலை வீங்கி செத்துருச்சு. ஆனா இன்னொரு தவளை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மூடிக்கும் அந்த கழுத்து வரைக்கும் இருக்கிற அந்த பால் நன்மை இருக்கிறது கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்ல ஒட்டிக்கிட்டு பொறுமையா இருந்துச்சுங்க. இவ்வளவுதாங்க விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது. 40 லிட்டர் பால் அப்படின்றது 2 தவளைகளுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை தாங்க. ஆனா ஒரு தவளை என்ன பண்ணுச்சுன்னா, சீக்கிரமா வெளியே வரணுன்றதுக்காக, சீக்கிரமா வெளியே வந்துடணுன்றதுக்காக குதிச்சு மேல எம்பி குதிச்சு மண்டை உடைச்சிட்டு செத்துருச்சுங்க, வீங்கி செத்துருச்சு. ஆனா இன்னொரு தவளை என்ன பண்ணுச்சுன்னா, நேரம் வர்ற வரைக்கும் பொறுமையா இருந்துச்சுங்க. கரெக்டா அந்த நேரம் வரும்போது மூடிய திறந்த உடனே ஜம்ப் பண்ணி கிராமத்துல இருந்த தவளை இப்ப சிட்டிக்கு வந்துருச்சுங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க. எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அது எந்த லெவல்லையாவது இருக்கட்டும். குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கும் போது இருக்கட்டும், 10th +2 எக்ஸாம்கள் எழுதிட்டு அந்த முடிவு வரும்போது எத்தனை அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தகுதி தேர்வு அப்படின்ற எக்ஸாம்களை எழுதிட்டு அதுக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிகளோட பிரச்சனை, பெற்றவர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, காதலர்களுக்கு பிரச்சனை, எல்லாருக்குமே வியாபாரத்துல பிரச்சனை, ஃபேக்டரியில போறவங்களுக்கு பிரச்சனை, ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு பிரச்சனை, மாதிரி எங்க பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்குங்க. சோ பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அது எப்படி சமாளிக்கின்றோம் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இனிமே பார்க்க போறோம். இது ஒரே தொடர்ல நம்ம முழுமையா கவர் பண்றதுக்கு பதிலா ஒரு 2-3 பாகங்களா பிரிச்சு இதை ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு விஷயத்த பார்க்கலாங்க. இங்க முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த வீடியோல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரச்சனைன்றது எல்லாருக்கும் இருக்கும். உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து இருந்த மக்கள் அத்தனை பேருக்கும் பிரச்சனைகள் இருந்தது. இப்போது இருக்கின்ற நபர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். இனி வருங்காலங்களில வர்ற நபர்களுக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை என்பது நிரந்தரமாக இருக்கும். பிரச்சனை தவிர்க்க முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து, இந்த தவளையிலிருந்து நம்ம என்ன பாடத்தை கத்துக்கணும்னா, முதல் பாடம் அப்படின்னு சொன்னா, பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது
எத்தனையோ பேர் தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. மாணவர்கள் அந்த தேர்வுடைய ரிசல்ட்டுகள் வரும்போது தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. கணவன் மனைவியோ பெத்தவங்களோ உடன் பிறந்தவர்களோ எல்லாமே வந்து நிறைய பிரச்சனைகளை பார்த்து அந்த மாதிரி போயிடுறாங்க. பிரச்சனைகளை பார்த்து நம்ம துவண்டு போறதுக்கு பதிலா பொறுமையா இருந்தோம் சொல்லி சொன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இனிமே நல்லா சொல்றேன் பாருங்க, இந்த பொறுமையை நாங்க மறப்போமா? முதல் பாடம், பொறுமையை நாங்க மறக்க கூடாது. அப்போ பொறுமை மறக்க கூடாதுன்னா என்ன ஞாபகம் பண்ணணும்? எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் கன்னத்துல கை வச்சுட்டு என்னடி அம்மா கப்பலுக்கு வந்து போன மாதிரி கவலையோட உட்காந்துருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது. இனிமேல் யாராவது சொன்னாங்கன்னா பிரச்சனைன்னு சொல்லி வந்த உடனே உங்க கை என்ன பண்ணணும்? நேரா போய் இங்க வைக்கணும். வச்சு பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரணும்? அந்த தவளை முதல்ல ஞாபகத்துக்கு வரணும். ஏன் அந்த தவளை ஞாபகம் வந்த உடனே அது என்ன ஆகும் சொல்லி சொன்னா, இங்க அது சின்ன தவளை கொஞ்சம் தான் வீங்கி இருந்துச்சு. இங்க கை வச்ச உடனே நமக்கு வீங்கி இருக்கான்னு பார்க்கணும். எப்படி வீங்கி இருக்கணும்? அந்த வடிவ குட்டி குட்டி நீங்கும் பாருங்க, அந்த மாதிரி நீங்கணும். உடனே பிரச்சனை சும்மா இருக்கும், பொறுமையா இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடனடியா பொறுமையா இருக்கணுங்க. சோ பொறுமையா இருந்தோம்னு சொல்லி சொன்னா பல வழிகள் பிறக்கும். இதை நம்ம 2வது பாகத்துல பாக்கலாங்க. சோ இப்ப நம்ம என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரச்சனைகள் இருக்கும், அதை எப்படி சமாளிக்கணும்ன்ற வழிகள்ல முதல் வழி பொறுமையா இருக்கணுங்க. ஏன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் அமைதி இருக்கும், மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் பாடியிருக்கார். இத மனசுல வச்சுட்டு நம்ம பொறுமையா இருந்து இந்த பிரச்சனைகளே எப்படி அது வெளியே வந்து இன்னும் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்வோம் என்பதை அடுத்த பாகத்தில் நாங்கள் பார்ப்போம்.